பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்திற்கு அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையால் பல்வேறு பிரச்சினைகளை சந்திப்பதாக கூறும் கிராம மக்கள் அந்த கடையை வேறு பகுதிக்கு மாற்றுமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் கடைக்கோடியில் கடலூர் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ளது அகரம் சீகூர். அங்கே வெள்ளாற்றின் கரையோரம் அமைந்துள்ள டாஸ்மாக் கடை சுற்றுப்பகுதி கிராம மக்களின் தீராத பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஏற்கனவே அகரம் சீகூரில் குடியிருப்பு பகுதியில் இருந்த இந்த கடை பொதுமக்களின் எதிர்ப்பின் காரணமாக 4 மாதங்களுக்கு முன்பு 100 மீட்டர் தள்ளி வெள்ளாற்றங்கரையின் ஓரமாக மாற்றப்பட்டது. ஆனால் இப்போது பிரச்சினை பெரிதாகியுள்ளது. திட்டக்குடி நகர எல்லையில் டாஸ்மாக் கடை இல்லாததால் கடலூர் மாவட்டத்தில் இருந்தும் அகரம் சீகூர் மதுக்கடைக்கு ஏராளமானோர் வருகின்றனர். சிலர் மது அருந்துவிட்டு மயக்கத்தில் சாலை ஓரம் விழுந்து கிடக்கின்றனர். மது மயக்கத்தில் மதிமயங்கி திரியும் நபர்களால் பெண்களும் மாணவிகளும் அந்த வழியை செல்ல அஞ்சும் நிலை காணப்படுகிறது. தற்போது கடை அமைந்துள்ள இடம் செந்துறை செல்லும் பிரதான சாலை என்பதால் போக்குவரத்து நெரிசல், சாலை விபத்துகள் உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் கொண்டு வந்திருக்கிறது. அதுக்கு இடத்த கொண்டு போய் வைக்கலாமா? இங்க எவ்வளவு நெரிச்சல், நம்ம போறவங்க வரவங்களுக்கெல்லாம் இது இங்க டாஸ்மாக் செயல்படக்கூடாதுன்றீங்களா? கூடாது, கொண்டு போய் இடத்த வைங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடாது தான். ஏன்னா இந்த இடத்துல நிறைய டிராஃபிக் ஆகுது. இந்த டாஸ்மாக் ஆக்சிடென்ட்டும் நிறைய ஆகுது. கடந்த 9ஆம் தேதி அகரம் சீகூரில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியரிடம் டாஸ்மாக் கடை விவகாரத்தை முன்வைத்தனர் கிராம மக்கள். மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு மனு அளித்ததன் அடிப்படையில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ள பகுதியில் ஆய்வு நடத்தினார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஆனால் இதுவரை நடவடிக்கை இல்லை என அகரம் சீகூர் கிராமத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்திலேயே அதிக வருவாய் ஈட்டும் டாஸ்மாக் என்ற பெயரை பெற்றிருக்கிறது அகரம் சீகூர் மதுக்கடை. கடையை இடமாற்றினால் வருவாய் இழப்பு நேரிடும் என்று கருதி இடமாற்றம் செய்ய மாவட்ட நிர்வாகம் தயங்குகிறதோ என்று கிராம மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளரிடம் கேட்டபோது சாலை ஓர தள்ளுவண்டி கடைகளை அகற்றினால் மட்டும் போதும் என்று கூறினார். பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது மக்களின் மனுவை பரிசீலித்து நேரில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக பெரம்பலூர் செய்தியாளர் அச்சுத ராஜகோபாலன்.